2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வெளிவந்து பிரபல பெற்ற ஒரு சிறுகதையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மீண்டும் காற்றின் வழி உங்களோட இணையிறது நான் உங்கள் யாரோ ஒருவன். த சீக்ரெட் பேஜஸில் அவளது வீடு அப்படின்ற சிறுகதையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் நான் ரீடிங் ஹேபிட்டை வளர்த்துக்கணும், ஆனால் என்ன புக்ஸ் படிக்கிறது அப்படின்னு தெரியலன்னு பிளாங்காக இருக்கும்போது இந்த புக்கை நீங்கள் எடுத்து படிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஏன்னா இந்த கதை பார்த்திங்கன்னா நம்மளோட இயற்கை வாழ்வியலில் நடக்கிற ஒரு கதை. அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு கதையை தான் எழுதியிருக்காங்க. இந்த கதையின் நாயகி அகல்யா ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறக்கிறாங்க. அவரோட அப்பா இபியில் ஒரு கிளார்க்காக வேலை செய்கிறாரு. காலம் ஃபுல்லாக குவார்ட்டர்ஸ்லேயே இருந்துட்டு இறந்துட்ட தன்னோட அப்பா கிட்ட இருந்து கல்யாணமாகி போகிற வீட்லேயாவது தனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்றது அகல்யாவோட கனவாக இருக்கும். பள்ளி பருவங்களில் பள்ளி போயிட்டு வரும்போது நல்ல விசாலமான வீடுகளை பார்த்தா அகல்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப புகை மண்டிய ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு வீட்டுக்குள்ள தான் இவங்க இருந்துட்டு வருவாங்க. தனக்குன்னு ஒரு வீடு, அதுல தனக்குன்னு ஒரு ரூம் அப்படின்றது மட்டும்தான் இவங்களோட சின்ன வயசுல இருந்தே கனவா இருக்கும். அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு போற வீட்லயாவது சொந்த வீடு இருக்கிறவங்கள்ட்ட கல்யாணம் பண்ணிட்டு போகணும் அப்படின்றது இவளோட ஆசையா இருக்கும். அதே மாதிரி இவளும் சொந்த வீடு இருக்கிற ஒருத்தரையே கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. ஆனா அந்த வீடும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி, கொஞ்சம் சின்ன வீடா தான் இருக்கும். ஸோ ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு வீட்டுக்குள்ளே தான் திரும்பவும் இருக்கிற மாதிரி இருக்கும். கிச்சனில் எப்படி திரும்பினாலும் எல்லா பக்கமும் இடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கிச்சன் தான். ரொம்ப புகை மண்டி போய் அந்த புகையோட காட்டத்திலேயே காலத்தை தள்ளணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வீடு அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அகல்யாவும் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. இப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விற்கிற அந்த இடத்துல இருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது எப்படி தான் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு நாள் போக ஆரம்பிப்பாங்க. நாள் போக்குல அதுவே அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். வீடு எங்கே விற்கிறதுக்கு இருக்குன்னு போர்டு போட்டிருந்தாலும், அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாலும், டிவியில் ஆட் போட்டாலும், அதே சமயம் வீடு வாடகைக்கு அப்படின்னு பார்த்தா கூட இவங்க நேராக போய் அந்த வீட்டை பார்த்துட்டு வர்றது இவங்களுக்கு ஒரு பெரிய சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும். எவ்வளோ விஸ்தாரமான வீடுகளாக இருக்குதோ அதே அளவுக்கு இவங்களுக்கு அதன் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டாகும். அப்படிதான் ஒரு நாள் ஒரு ஒரு தெரு வழியாக நடந்து போகும்போது ஒரு வீடு வாடகைக்கு அப்படின்னு போர்டு போட்டிருந்ததை பார்த்துட்டு இவங்க அதுக்குள்ளே போகிறாங்க. கீழ் போர்ஷன்ல ஒரு பாட்டியும் ஒரு தாத்தாவும் இருக்காங்க. அண்ட் மேல் போர்ஷன் வாடகைக்குன்னு சொல்றாங்க. இவங்களும் சாவியை வாங்கிட்டு மேல போறாங்க. பொதுவா இந்த சாவி கொடுக்கிற வீடுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருப்பாரு. வீட்டை தனக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்ல ஓனர் காமிக்கும் போது நம்மளால பார்க்க முடியாது. அதே நேரம் சாவியை கொடுத்து நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம இதை பண்ணலாம், இந்த இடத்துல இதை பண்ணலாம், இந்த இடத்துல சோஃபா வச்சுக்கலாம், டிவி வைக்கலாம், பெட்ரூம்ல இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பிளானிங்ஸ் நமக்குள்ள ஓடும். அந்த மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது அவங்களுக்குன்னு ஒரு நிறைய கனவு இருக்கும். பெரிய ஹால் இருக்கணும், பால்கனி இருக்கணும், அதே சமயம் நிறைய ரூம்ஸ் இருக்கணும், கிச்சன் ரொம்ப பெருசா இருக்கணும். இப்படி எல்லாம் நிறைய அவங்களோட மனசுல இருக்க கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் வச்சுக்கிட்டே அந்த வீட்டை ஓபன் பண்றாங்க. நடு ஹால்ல பாத்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் தொங்கும். அந்த இடத்த ரொம்ப அழகாக இந்த இடத்துல எழுதியிருப்பாங்க. உணர்ச்சி பூர்வமாகவும் இருக்கும். அதை அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத நல்லா அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ வீட்டை சுற்றி பார்ப்பாங்க. இவங்க எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரியே அந்த வீடு இருக்கும். என்னன்னு தெரியாது, யோசிக்காம 4000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. வீட்டுக்காரர் வெளியூரில் வேலை செய்கிறாரு, நான் மட்டும்தான் இங்கே தங்குவேன், அப்பப்போ வந்துட்டு போவேன் அப்படின்றத மட்டும் வீட்டில் சொல்லிட்டு இவங்க வந்துடுவாங்க. இவங்களோட தினசரியில் வேலைக்கு போயிட்டு நேராக அந்த வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ஆசுவாசிச்சுட்டு அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதா இருக்கும். எப்பவும் 4, 4:30, 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுற ஒரு ஆள் 7 மணிக்கு மேல தான் வீட்டுக்கு வராங்க. 8 மணி ஆயிடுது ஒரு சில நேரம். அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கவங்களுக்கு சந்தேகம் வரும் இல்லையா. இப்படி கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கு. தன்னோட மகளை ஸ்கூல்ல இருந்து நேராக கூப்பிட்டுட்டு இவங்க அந்த வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு இதுதான் என்னோட வீடு அப்படின்னு சுற்றி காமிக்கிறாங்க. நம்மளோட வீடு எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக எச்சரிக்கை பண்ணுறாங்க தன்னோட மகளை, இதை போய் நீ அப்பா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறா, அம்மா இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஆண் ஆதிக்கம் ரொம்ப வருஷமா ஆண்களோட மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல ரொம்ப பளிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அந்த வீடு அப்படின்னு வீட்டில் ஒரு பேச்சு ஆரம்பிக்கும் போது அவளும் எவ்வளவோ சொல்லி பாப்பா, தன்னோட கனவு சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம். அதை யாருமே நம்புறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. அந்த வீடு எதுக்காக நீ அந்த வீட்டில் இருக்க அப்படின்ற கேள்வியோட சேர்த்து யார் கூட தங்கறதுக்காக நீ அந்த வீட்டை எடுத்த அப்படின்ற கேள்வியும் வரும். அந்த இடத்துல ஒரு பெண்ணோட ஆசை, ஒரு பெண்ணோட ஏக்கம், ஒரு பெண்ணோட விருப்பம் அப்படி